சாரி காய்ஸ், நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணலை. நம்மளோட சேனலில் இருந்த எல்லா வீடியோவுக்குமே காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மளோட சேனலில் இருந்த எல்லா வீடியோவுமே ரீ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம புது எபிசோட அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். திரும்பவும் சாரி காய்ஸ், இவ்வளோ நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 1 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு ஒரு ஸ்னோ பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ யாருக்கோ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட கால்லே அட்டாக் பண்ணிடுறா. அந்த பொண்ணு கூட வந்த பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த பையனை அட்டாக் பண்ணுறான். ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோவுக்கு டேமேஜ் ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடிப்பட்ட நிலைமையில் அந்த மலையோட எட்ஜில் வந்து விழுவுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நியூனர் ஷேவு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினச்சியா? நீ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு அதிர்ச்சியிலே இருக்கான். அப்போ லீ என்ன சொல்கிறான்னா, நாங்கள் உன்னை ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யூஸ் பண்ணோம். நீ திறமையானவன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை யூஸ் பண்ணி என்னோட டியான்வு எம்பையரை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் வீணாவலை. நீ நாளுக்கு நாள் இவ கூட நெருக்கமாக இருக்கதை பார்த்து நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உன் கூட இருந்தது எனக்கு வெறுப்பாக தான் இருந்தது. ஆனால் நானும் யூவும் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். நாங்கள் என்னைக்கு 9 ஹெவன்லி மார்ஷல் கார்டு ஆகுறோங்களோ அன்னைக்கு தான் உன்னோட மரணம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் யூ என்ன சொல்கிறான்னா, குன்ஷன் நீ திறமையானவன் தான். யாரையும் நம்பாமல் உன்னோட பலத்தை மட்டுமே யூஸ் பண்ணி மார்ஷியல் ஆர்ட்டில் லெஜண்டாக இருக்க. 9 ரேங்க் கார்டு அல்கமிஸ்ட், 8th ரேங்க் கார்டு பெட்லைன், 8th ரேங்க் மார்ஷியல் கார்டு, இது எதுவுமே உனக்கு இப்போ யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் கவலைப்பட்டேன். உன்னோட சாக்ரிஃபைஸில் என்னோட கிங்டம் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யூ என்ன சொல்கிறான்னா, நம்ம பல வருஷமாக பிரதர்ஸாக இருக்கோம். உங்ககிட்ட இருக்கதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட. இப்போ உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யூ என்ன சொல்கிறான்னா, உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, காடஸோட ஃபர்பிடன் பிளேஸ்லேருந்து எடுத்த ட்ரெஸரை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் குன்ஷன் சொர்க்கத்தால் மறைக்கப்பட்டதையே என்னால் பார்க்க முடியும். ஆனால் மனிதர்களோட இதயத்தை என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். நான் எதுவுமே பண்ணாமல் சாக விரும்பலை. என்னை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் லைஃப் மேலே பேராசை கொண்டவன் இல்லை, எனக்கு சாவை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தானோ அந்த இடத்துக்கே நம்ம ஹீரோ அனுப்பிடுறான். அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட்டு நம்ம ஹீரோ இருந்த சைடு மட்டும் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ அதிலே விழுந்து கீழே இறந்துடுறான். அவங்க ரெண்டு பேருமே மேலே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ சென்னர்னு சொல்லி நம்ம ஹீரோவை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்புனதும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சென்னர் நீ ஃபைனலாக கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எழுந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லி நினச்சேன். அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மெயின் ஃபேமிலியோட ஃபைட் பண்ணாதான் அகாடமியில் சொன்னாங்க. எனக்கு தெரியும் அவங்களோட பிளான் என்னன்னு. என் பையனை கொல்றது தான் அவங்களோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு தலைவலிக்குது. அப்போ இந்த லைஃப்பில் நடந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு லாங் ட்ரீம்ஸாக வருது. ஆனால் அந்த ட்ரீம்ஸோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வூஷன் காலண்டர் 2516வது வருஷம் டியான்வு எம்பையரோட டைனஸ்டி. நான் திரும்பவும் இந்த பிளேஸ்லேயே பிறந்திருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்குள்ள நிறையா மெமரிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா சென்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் நல்லா இருக்கேன், அது வெறும் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாள் 3 நைட் நீ அன்கான்ஷியஸாகவே இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன். நீ இல்லைனா என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரிஞ்சுதுமா அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.